ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெமிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நான் கம்பு மாவு அண்ட் இட்லி மாவு ரெண்டுமே சேர்த்து ஆட்டி வச்சுருந்தேன். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காய சட்னி ஆல்ரெடி நான் அந்த ரெசிபி வந்து என்னோடய சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். திரும்பி சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ வெங்காய சட்னி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் அரிசி மாவு தோசை வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு, நான் எப்போயுமே கம்பு மாவு யூஸ் பண்ணுவேன், நம்ம டயட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறனால. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு தோசை எனக்கு சரியாகவே வரலங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணல போல் தோசைக்கல்ல. ஸோ அது கொஞ்சம் இதாக தான் வந்தது. நெக்ஸ்ட்டு தோசை பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம வந்து தோசையோடு கொஞ்சம் ஆனியன் சட்னி வச்சு சாப்பிட பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த ஆனியன் சட்னி அரைக்கும் போது நான் எப்பயுமே தக்காளி வந்து ஹோலாக தான் சேர்த்துக்குவேன், கட் பண்ண மாட்டேன். அதோட ஃப்ளேவர் அது நல்ல அந்த ஆயிலில் சாட்டான அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட குட்டி செஃப் நம்ம ஏற்கனவே வச்சுருந்ததை வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒமேகா கிளாஸ் வரல வாங்கின அந்த செஃப்பை. ஸோ அந்த குட்டி செஃப்பை வந்து நான் இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து சாக்லேட் கேக் கேட்டிருந்தானா அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இது. அதுக்கு வந்து 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1 கப் ஜீனி, 1 கப் பால், 1 கப் தயிர், 1 கப் ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் 1 கப் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா 2 பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், உப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாக்கோ சிப்ஸு, கொஞ்சம் ஜெம்ஸ், இதுதான் எடுத்திருக்கேன். அவளுக்கு சாக்லேட் மஃபின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஹோம்மேடாக பண்ணி கொடுக்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. அப்புறம் வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்பயும் போல் சளிச்சிக்கலாம் மாவை. 2 கப் மைதா மாவை நல்லா சளிச்சிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் வந்து நெக்ஸ்ட்டு சளிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லம்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போயுமே சளிச்சு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நல்லா சளிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதோட 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே நான் மஃபின்ஸ் வந்து போட்டிருக்கேன், ஆனால் வந்து அது சாக்கோ சிப் ஆட் பண்ணாமல் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து நீங்கள் சாக்கோ சிப் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அதோட இதே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ வந்து பால், வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்டு 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வெட் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் இருக்குது. அந்த மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப லிக்விடாக ஆகாமல் ஒரு கொலாய்டல் ஸ்டேட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து பேக் பண்ணும்போது நல்லா
கேக் வந்து ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். சாரி, கேக்குன்னு சொல்கிறேன், மஃபின்ஸ். ஸோ இப்போ நம்மளோட சிலிக்கான் மோல்டு இது நல்லா இருக்குது. நீங்கள் எத்தனை தடவை பேக் பண்ணாலுமே வந்து இது நல்லா இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சிலிக்கான் மஃபின் கப்ஸ் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ஹாஃப் அ கப்பு மஃபின் கப்பில் ஹாஃப் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா அது வந்து நம்ம அவனில் வைக்கும்போது அது ரைஸ் ஆகும். ஸோ அந்த ரைஸ் ஆகும்போது ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஹாஃப் அ கப் வந்து ஆட் பண்ணுறோம். ஹாஃப் அ கப்புக்கு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம சாக்கோ சிப்ஸ் வந்து ரெடிமேடாகவே நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா ஷாப்ஸ்லேயும். ஸோ அந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் வந்து நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஜெம்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து அவனில் கேக் அண்ட் குக்கி ஆப்ஷன் அதில் வந்து நான் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் வைக்கிறேன் நான். நீங்கள் ஹை ரேக்கே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு சுட சுட நம்மளோட மஃபின்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த வீக்குக்கான ஸ்நாக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு வேணும்னே கேமரா முன்னாடி வந்து கை தட்டிட்டு அவள் கை தெரியணும்னு பண்ணுறா. ஸோ நம்மளோட கலர்ஃபுல்லான எக்லெஸ் மஃபின்ஸ் வந்து சாக்லேட் மஃபின்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு அந்த சாக்கோ சிப்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு எம்மியான மஃபின்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த வீக்குக்கான பேட்ச் வந்து ஒரு 3 பேட்ச் வந்து செஞ்சு வச்சுட்டேன் நான். நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கும் நம்ம அந்த வீக்குக்கே கொடுத்து விட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ செஞ்சு வச்ச மஃபின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ டெய்லி அவளுக்கு இதுலேருந்து ஒரு 2 மஃபின் வந்து நான் ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விட்ருவேன். நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அது வந்து எவ்வளோ நாள் வந்து கடையிலலாம் ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்றது தெரியாது. நம்ம வீட்டிலனா இதை நீங்கள் ஆக்சுவலாக 1 வீக்குக்கு மேலே இதை ஸ்டோர் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அதை கூலாக சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவரே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்குறேன். Until then, it's bye from Jimmy. Thank you, friends.